லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசாயினி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன், அதாவது ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரேட்டு. அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுகளும் பல இடங்களில் இருக்குது. அதே போல் ஜெமியாக்களையும் அவங்களுடைய மிஷின்கள் இருக்குது. ரேட்டை செக் பண்ணி போடுங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிந்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. கோயத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 291 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 840 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 704 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 388 ஃபெல்ஸ். குவைத்துடைய தங்க விலையை பற்றி நோ கமெண்ட்ஸ். பணக்காரங்க மட்டும் வாங்கக்கூடிய பொருளாக மாறிட்டுச்சு. தீயில் கருகிய நபர் துயர சம்பவம். ஏதோ உடனடியாக பலதியா உள்ள நுழைஞ்சி சோதனை பண்ணினாங்க இல்லையா. சோதனையில் என்னென்ன எல்லாம் பிடிபட்டிருக்கு தெரியுமா? இவ்வளோ நாளாக இம்போர்ட் சாராயமாக குடிச்சிங்க. பாருங்கள் வீடியோவை. ஏதோ நியூ இயருக்கான லீவை அறிவிச்சிட்டாங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யமே சரிய போகுதா? ஜாபர் அல் அஹ்மத் பகுதிகளில் நரிகளின் தொல்லை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் குளிருடைய வீரியம் இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இடி மின்னலுடன் கூடிய மழை வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வஃப்ரா பகுதிகளில் இரவு மழை பெய்திருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியாவின் ஹாயில் பகுதிகளிலையும் மழை பெய்யுது. شدة البرد ما دخلت علينا لحد الآن لأن لا نزال في النجم الأخير من نجوم المربعانية، وشدة البرد تكون في موسم الشبط في منتصف يناير، ويسمونها العرب قديما مبتشي الحصني. من شدة البرودة في هذا الموسم اللي يستمر معانا 26 يوم وسيطر علينا الجبهات القطبية والسيبيرية، ونصل إلى درجة التجمد وما دون الصفر المئوي خاصة في المناطق الصحراوية آخر الليل. فمتوقع أن يكون موسم الشبط هذا العام أشد برودة من الأعوام الماضية، والله أعلم. تبارك الله. أمطار ومزرع الوفر. اللهم صيبا نافعا، اللهم صيبا نافعا. من صلاة العشاء لغاية الساعة 7:30 مساء والأمطار مستمرة ما شاء الله. اللهم صيبا نافعا ما شاء الله تبارك الله. ما شاء الله تبارك الله. صبوحة خرج مكة مكرمة اليوم الجمعة 6/7/447. ما شاء الله ما شاء الله. الله يجعل أمطار خير وبركة. والله أمطار غزيرة جدا جدا الآن على حايل وضواحيها. ما شاء الله تبارك الله.
شوفوا كيف مع الهواء والامطار. ما شاء الله تبارك الله. يا ما شاء الله. سكر ஜாபர் அல் அஹ்மத், ஜஹராவின் ஜாபர் அல் அஹ்மத் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ மறுபடியும் காட்டு விலங்கு தொல்லைகள் ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக நரி, ஒரு நபர் சும்மா அந்த தண்ணி டேங்கை வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது என்னடா அது நாயா அப்படின்னு கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா கடைசியில் அது நாய் இல்லை, நரி. இதோ ஜாபர் அல் அஹ்மத் பகுதிகளில் தயவு செய்து ரொம்ப கவனம், குழந்தைகளோட வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம். குவைட் சிவில் சர்வீஸ் கமிஷன் புது வருடத்துக்கான விடுமுறை, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி விடுமுறை, 4ஆம் தேதியிலேருந்து வேலை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பமாகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி ராயல் பார்மசியோடைய லைசன்ஸை ரிவோக் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யம், எத்தனை இடத்துல எத்தனை பிரான்ச், ராயல் பார்மசிக்கு வந்த நிலைமையை பாருங்கள். அதே போல் அல் ஜஹரா குற்றவியல் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை வைத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஐபேட் திருடிய திருடர்களுக்கு. ஃபர்வானியா பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு துயர சோக சம்பவம். கட்டிலுடன் கருகிய அறை, ஒரு உயிர் பலியானது, 4 பேர் படுகாயம். அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த துயர சம்பவம். அன்பாத உறவுகளே, இந்த நிறைய பேர் இந்த குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்களில் ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க, ஏன்னா குளிரான காற்று வரும். ஏசி சில அப்பார்ட்மெண்ட்களில் மூடப்பட்டு இருக்கும், ஆனாலும் இந்த குளிரான காற்றுக்காகவே வெதருக்காகவே ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க. சிலர் இந்த மொட்டை மாடிகளில் அல்லது தங்களுடைய ஜன்னலுக்கு வெளியில் நின்று சிலர் சிகரெட் பிடிப்பீங்க. இதில் நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன். சிகரெட் பிடிக்கும்போது சிலர் என்ன செய்வாங்க, சிகரெட்டை பிடிச்சிட்டு வேணும்னே வெளியில் வீசுவாங்க, சும்மா அப்படி வெளியில் தெரிச்சு விடுவாங்க. ஒருவேளை அந்த காற்றினுடைய விசையில் அது சில நேரம் உங்கள் அறைக்குள்ளேயே விழுந்துடலாம், அல்லது கீழே இருக்கக்கூடிய 2வது அப்பார்ட்மெண்ட்டில் 3வதுல இருக்கக்கூடிய அவங்களுடைய யாருடையாவது அறையில் போய் விழுந்துடலாம். சரியாக அது தீயோடு போய் விழும்போது இலகுவாக தீப்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு பொருளில் விழுந்துடலாம். அந்த நேரத்தில் அசந்து தூங்கிட்டு இருக்கலாம். எல்லோரும் முழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஷிஃப்ட்டில் வேலை இருக்கும். யாராவது அசந்து தூங்கிட்டு இருக்கலாம். அவங்களுடைய அறையில் ஏதாவது இலகுவாக தீப்பற்றக்கூடிய ஏதாவது ஒன்றில் அந்த சிகரெட் போய் விழுந்துடலாம். அதனால் தீ பற்றி எறிகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் மொட்டை மாடிகளில் போய் இந்த சிகரெட் பிடிச்சிட்டு வீசும்போது அது உங்களுடைய அறைக்குள்ளேயே போய் விழுந்துடலாம். குழந்தை மனைவிமார் இருக்கக்கூடிய அறையில் போய் விழுந்துடலாம். கவனமாக இருங்க. நேற்றைய தினம் கெப்த் பகுதிகள் அதிரடியான சோதனை நடந்தது இல்லையா? நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் உடச்சி ஒவ்வொரு கூடாரமாக செக் பண்ணி பார்த்தா பாவிகளா இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை நடத்திருக்கானுங்களே. நிறைய பேர் இந்த வெளிநாட்டு சாராயம், நாங்கள்லாம் பட்டை சாராயம் கள்ள சாராயம் குடிக்கிறதில்ல, வெளிநாட்டு சாராயம் தான் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள். அந்த வெளிநாட்டு சரக்கை இங்கே தான் தயாரிச்சிருக்கானுங்க, கண்ட கர்மாந்திரத்தை போட்டு. வீடியோ வருது, ஃபுல்லாகவே பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.